நள்ளிரவில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி அதிரடி ஆய்வில் ஈடுபட்டு ஆலோசனைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் நகரில் கடும் போக்குவரத்து நிலவுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி SP சண்முகமுடன் இணைந்து மின்துறை அலுவலர்கள், நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோருடன் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூக்கடை சத்திரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சென்னை வேலூரில் இருந்து வரும் வாகனங்கள் அப்பகுதியில் சாலையோரம் நிறுத்தும் வகையில் அதற்கு இடையூறாக இருக்கும் மின்கம்பங்கள், பதாகைகள் உள்ளிட்டவைகளை அகற்றி அவ்விடத்தில் நெரிசலை குறைக்க வேண்டும் என்றும், இதேபோன்று அப்பகுதியில் செயல்படும் அரசு மதுபான கடையால் அதிக அளவு வாகனங்கள் வெளியே நிறுத்தப்படுவதால் அதனை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யவும் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிந்ததால் உரிய அபராதம் பறிமுதல் செய்யப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். விஜய் அரசியலுக்கு வருவது திமுகவின் ஓட்டுகளை பகிர்ந்து கொள்ள என்று காரைக்குடியில் ராஜா பேட்டியளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கையில் பங்கேற்ற பின் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அன்னபூர்ணா உரிமையாளர், நான் நிதியமைச்சரை தர்ம சங்கடப்படுத்திவிட்டேன் என்று அவரை ஒப்புக்கொண்டு நேரிலும் கடிதம் மூலமும் வருத்தம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டுள்ளார். அத்துடன் அந்த விஷயம் முடிந்துவிட்டது என்று கூறிய ராஜா, உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது என்பது லேபிளை மாற்றுவது போன்றுதான் என்றும், அதனால் எதுவும் நடக்கப் போவதில்லை என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் விஜய் அரசியலுக்கு வருவது திமுகவின் ஓட்டுகளை பகிர்ந்து கொள்ள என்று கருத்து தெரிவித்தார். அவரை நீங்க விளையாட்டு மந்திரின்னு சொல்லுங்க, இல்லை விளையாட்டா மந்திரியா இருக்காருன்னு சொல்லுங்க, அல்லது துணை முதல்வர் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. கண்டென்ட் என்ன? சனாதன இந்து தர்மத்தின் எதிரி உதயநிதி. தட் இஸ் தி கண்டென்ட். அதனால ஒன்றும் மாற்றம் இருக்க போகிறது. லெட்டம் கால் மது ஒழிப்பு மாநாடு. அது மது ஒழிப்பு மாநாடா? வெட்கக்கேடான மாநாடு. ஏன்னா அவர் மாண்புமிகு முதலமைச்சர் போய் பார்க்குறாரு. என்ன சொல்லணும்? மது விலக்கை அறிவிக்கணும். என்னைக்கு பண்ணுவீங்க அப்படின்ல கேட்கணும். இப்போ திமுக மினிஸ்டர்ஸே 2 பேர் போகிறாங்கன்னா அதில் அவர் வந்து அதுக்கு போட்டிருக்கிற கமிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ மத போதர்கள் மாநாடு மாதிரி இருக்குது. என்ன மது விலக்கு மாநாடா தெரில. ஸோ இட்ஸ் அ ஃபார்ஸ். தேங்க்யூ. வேற என்ன பண்ணுவார்? அது திராவிடியன் ஸ்டாக்கோட சில பேருக்கு ஒரு பிரமை. அதே கொள்கைகளை சொன்னா தான் நமக்கு ஓட்டு போடுவாங்களோன்னு. அதே கொள்கைகளை அடாப்ட் பண்ணுற இன்னொரு கட்சி எதுக்கு? டெட் வுட்டு தானே, எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ். அதனால் அவங்க வரட்டும், திமுகவோட ஓட்டுகள் அவரும் பகிர்ந்துக்குவார். நல்ல இருக்கான். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆண்டிப்பட்டியில் 110 கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு 82 கிலோ கெட்டுப்போன உணவு மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அறிவித்தனர். இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் மற்றும் கலால் உதவி ஆணையாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள், கலால் வருவாய் ஆய்வாளர்கள் இணைந்து ஆண்டிப்பட்டி தாலுகாவில் ஆண்டிப்பட்டி, கடமலைக்குண்டு, மயிலாடுபாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். ஆய்வில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்பாடு, சட்டத்தின்படி அவற்றை விற்பனை செய்த 15 கடைகளுக்கு தலா 2000 வீதம் 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் கேட்டுப்போன உணவுகள் மற்றும் உணவு வகைகளில் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருந்த 8 கடைகளுக்கு தலா 1000 வீதம் ரூபாய் 8,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் காலாவதியான 82 கிலோ உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவை பினாயில் ஊற்றி அழிக்கப்பட்டன. தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கடமலைக்குண்டு காவல்துறையினர் உதவியுடன் நடைபெற்ற ஆய்வில் அவற்றை வைத்திருந்த ஒரு கடையை கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்து 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து இவ்வாறு விற்பனை செய்தால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து சென்றனர். ஓமலூர் அருகே மிகவும் பின்தங்கிய கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள குக்கிராமமான பச்சனம்பட்டி ஊராட்சியில் முத்துநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர்.
இந்த பள்ளியை சுற்றிலும் குக்கிராமங்கள் அதிக அளவில் உள்ளது. இந்த பள்ளிக்கு வரும் மாணவர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே வர வேண்டிய நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் கோசலை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சண்முகம், ஒன்றிய கவுன்சிலர் கோபால்சாமி, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அஞ்சலா தேவி ஆகியோர் கலந்து கொண்டு தற்போது 11ஆம் வகுப்பு படித்து வரும் 125 மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை வழங்கினர். இதுபோன்று தாரமங்கலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த சைக்கிள்கள் முறையாக ஃபிட்டிங் செய்யாமல் காற்று அடைப்பான் இல்லாமல் வழங்கப்பட்டதால் மாணவர்கள் அனைவரும் சைக்கிளை ஓட்ட முடியாமல் தள்ளிக்கொண்டு சென்றனர். இந்த நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சைக்கிள்கள் முறையாக ஃபிட்டிங் செய்து ஓட்டி செல்லும் வகையில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. மயிலாடுதுறையில் விவசாய சங்க தலைவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம் சக விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை வட்டம் ஆனந்த தாண்டவபுரத்தைச் சேர்ந்த டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவரான ஆர் அன்பழகன் தலைமையில் செப்டம்பர் 11ஆம் தேதி 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றனர். அப்போது அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் துறை ரீதியிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏபி மகாபாரதி அனைத்து விவசாயிகளையும் காத்திருப்போர் அறையில் அமர ஏற்பாடு செய்தார். மேலும் கூட்டம் முடிந்ததும் அமைச்சர் மற்றும் ஆட்சியரை சந்திக்கலாம் என விவசாயிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி கூட்டம் முடிந்து அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், எம்எல்ஏக்களை விவசாயிகள் சந்தித்து வேளாண் துறையினரின் மெத்தன போக்கால் தங்களுக்கு பயிர் காப்பீடு கிடைக்கவில்லை என முறையிட்டனர். இதுகுறித்து உரிய தீர்வு காணப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்து சென்றார். இதனை அடுத்து செப்டம்பர் 15ஆம் தேதி மயிலாடுதுறையில் நடைபெற்ற விவசாயிகள் சங்க கூட்டத்தில் அன்பழகன் பேசியது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பாலசரஸ்வதி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் விவசாயிகள் சங்க தலைவர் ஆர் அன்பழகன் அரசு அதிகாரிகளை அவதூறாக பேசியதுடன் விவசாயிகளை அரசுக்கு எதிராக தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததாகவும் தெரிவித்திருந்தார். அதன் பேரில் மயிலாடுதுறை போலீசார் அரசு ஊழியர்களை அவதூறாக பேசியது, அரசுக்கு எதிராக விவசாயிகளை போராட தூண்டியது ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கும்பகோணத்தில் போதையில் பேருந்து நடத்துனரை சரமாரியாக தாக்கிய சம்பவத்தில் 3 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து தஞ்சை செல்லும் பேருந்தில் பயணம் செய்த 3 போதையில் பேருந்து நடத்துனரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபர்களான உதயச்சந்திரன், தமிழ்நேசன், ஜனச்சந்திரன் ஆகியோர் மீது கும்பகோணம் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக 3 கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே மாணவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்ய சென்ற இடத்தில் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை மாவட்ட ஆட்சியர் சோதனை செய்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் முகாமிட்டு பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வானாதி ராஜாபுரம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்து அவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து ஒவ்வொரு ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனை மாவட்ட ஆட்சியர் தனித்தனியாக சோதனை செய்தார். மேலும் தினசரி முறையான பயிற்சி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். தேனியில் நடைபெற்ற திருமணத்தில் கிடைத்த மொய் பணத்தை முழுவதும் ஆதரவற்றோர் மருத்துவ அறக்கட்டளை நிறுவனத்திற்கு வழங்கிய புதுமண தம்பதியினரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜக்கம்பட்டியைச் சேர்ந்த ஹரிகரனுக்கும் சென்னையை சேர்ந்த தேன்மொழிக்கும் கடந்த 15ஆம் தேதி ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் வந்த உறவினர்கள் அளித்த மொய்ப்பணம் முழுவதையும் ஆதரவற்றோர் மருத்துவ அறக்கட்டளை நிறுவனத்திற்கு புதுமண தம்பதியினர் அளித்த சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் மின்கட்டண உயர்வை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நெடுங்காடு, திருநள்ளாறு, நிரவி திருப்பட்டினம், கோட்டுச்சேரி, அம்பகரத்தூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் முழு கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையிலும் அனைத்து கட்சி முன்னிலையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் புதுச்சேரி மாநில பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து
300க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு கல்லூரியில் மாணவிகளை தவறாக வழிநடத்தும் பேராசிரியர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பேராசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ராணி அண்ணா அரசு கல்லூரியில் சுமார் 4500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு மாணவிகளை தவறாக வழிநடத்தும் பேராசிரியர்களை சஸ்பெண்ட் செய்ய வலியுறுத்தி அதே கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கல்லூரியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கலைந்து செல்ல போவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் அறிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.